ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து ஒரு சோலோ டிராவலர். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப்ல குரூப்பா வர்றது. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். இதுதான் எப்படி சொல்றது, எல்லாருமே பயங்கரமா ஜெல் ஆயிட்டோம். எனக்கு இது சோலோ டிராவல் மாதிரியே எனக்கு தெரியல. எல்லாரும் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். முக்கியமா சொல்லணும்னா அபிவத் அண்ட் லாங்க்கு தேங்க்ஸ் சொல்லணும். சொல்லுங்க. அபிவத பத்தி சொல்லணும்னா, நான் சோலோ டிராவலர்ல தெரிஞ்ச பொறுத்து அவர் வந்து கைட் பண்ணது வந்து கரெக்டா கோஆர்டினேட் பண்ணி கைட் பண்ணாரு. எனக்கு நிறைய இடத்துல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்தது. அதெல்லாம் ப்ராப்பரா எனக்கு கைட் பண்ணி இந்த குரூப் டூர் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் அபிவத். அப்புறம் சொல்லணும்னா சூர்யாக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சூர்யா வந்து ஒரு புது செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு. ஏன்னா நாங்க அங்க விசா ஏஜென்சில பார்த்ததுல இருந்து இப்போ வரைக்கும் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளா வச்சிருக்கிறதுக்கு. அப்புறம் இங்க வந்த அங்கிள்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ திமாக் டூர்ஸ். சோலோ டிராவல் வந்து எனக்கு இப்போ புது செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃபேமிலி கிடைச்ச மாதிரி எனக்கு இருக்கு. தேங்க்யூ சோ மச். நான் வந்து என்னோட 4th டைம் திமாக்கோட டூர்ல வரேன். இதுதான் ஆனா என்னோட ஃபர்ஸ்ட் குரூப் டூர். ரொம்ப பயந்துட்டே தான் வந்தோம். எல்லாரும் சொன்ன மாதிரியே எப்படி இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்குமா, எல்லாரும் ஜெல்லாகுவாங்களா. பட் ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து ஃபிளைட் ஏறினதுல இருந்தே வந்து இட் வாஸ் வெரி குட். எல்லாரும் கூடயும் நல்ல கம்யூனிகேஷன், நல்ல கோஆர்டினேஷன். ஒரு குரூப் ட்ரிப் ஃபீலே இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் கூட, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்பயும் எப்படி டிராவல் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஐட்னரி எல்லாத்தையும் கவர் பண்ணுங்கிறதுக்கு நிறைய எஃபர்ட் வந்து அபிவத்தும் இங்கிருந்து கைடும் போட்டாங்க. எக்ஸ்ட்ராவா என்ன கவர் பண்ண முடியும்னு பார்த்தாங்க. ஸோ இட்ஸ் த கோஆர்டினேஷன் வாஸ் வெரி குட். ஃபுட் எதுலயுமே எந்த ஒரு எதுவுமே எங்களுக்கு இல்ல. ஸோ ஓவரால் தி ட்ரிப் இஸ் வெரி குட். தேங்க்ஸ் ஃபார் த டிமாக் டூர் ஏஜென்சி அண்ட் அஸ் வெல் அஸ் அபிவத். தேங்க்யூ. 6 மெம்பர்ஸ் எங்க ஃபேமிலியில் ஆக்சுவலா எல்லாருமே வந்திருக்கோம். ஹோல் ஃபேமிலியா வந்தோம். குரூப் டூக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் ஒரு பர்சனலா வந்து ஒரு ஏஜென்சி கிட்ட சொல்லி ஆர்கனைஸ் பண்ணி நாங்கள் போனதில்லை. எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அந்த மாதிரி போயிருக்கோம். பட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் கமிங் டு தி குரூப் டூர் லைக் திஸ். எல்லாமே எல்லாருக்கையும் நல்லா பிளெண்ட் ஆகிட்டு ஜெல் ஆகிட்டு நல்லாவே எல்லாமே நார்மலா இருந்தாங்க. நம்ம செட் ஏஜ் குரூப் அந்த மாதிரி இல்லாம அந்த எக்ஸ்ட்ராவா வேற வந்திருந்தாங்க நிறைய பேர். ஐ மீன் அந்த 3 பேர் அவங்க எல்லாருக்கிட்டையும் நல்லா பிளெண்ட் ஆகிட்டு நல்லா ஜெல் ஆகிட்டு நல்லா பேசணும். அவங்களுமே நம்மளை விட அவங்களுக்கு அந்த நீங்க சொன்ன மாதிரி ஏஜ் ஃபேக்டர் இஸ் நாட் ஜஸ்ட் நம்பர். டூர்ல வரும்போது நல்லா ஈஸியா இருந்துச்சு. எல்லாமே எங்க போனாலும் கோஆர்டினேட் நல்லா பண்ணீங்க. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அபிவத் பிகாஸ் எந்த இடத்துலயுமே வந்துட்டு யார்கிட்டையும் கோவப்படல, யார்கிட்டயும் வந்துட்டு ஒரு பெருசா ஒரு அக்ரவேஷன் காமிக்கல. ஸோ அது வந்துட்டு இட் ஹாஸ் டு கம் ஃப்ரம் நேச்சுரலி. ஸோ அது வந்துட்டு அபிவத் கிட்ட ஐ ரியலி ஃபெல்ட் இட். ஏன்னா நிறைய பேர் ஒரு சிலர் வந்துட்டு சைட்ல டைவர்ட் ஆகி போனா கூட டிஸ்ட்ராக்ட் போனா கூட வந்துட்டு ஒரு போய் அங்க அக்ரஷன் காமிக்காம வந்துட்டு ஒரு யூஸ் ரியலி ஸ்மூத் வித். ஸோ அதை நான் பார்த்த ஒரு 3 days ஆவே ரியலி குட். திமாக் ஒரு கிரேட் தேங்க்ஸ் ஃபார் ஆர்கனைசிங் தி டூர். Comparatively to other agencies. As my daughter said, நாங்க நிறைய வெளியில டூர்ஸ் போயிருக்கோம். பட் டெஃபினெட்லி இது வந்து ஃப்ரம் தி பிகினிங் அதெல்லாம் வந்து ஒரு 3-4 days ஆகும் பீப்புள் ஜெல் ஆகிறதுக்கு. இது ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் டே எல்லாமே நல்லா ஜெல் ஆயிட்டோம். அண்ட் அபி வாஸ் லைக் அவரும் ஒரு எங்களோட ஒருத்தர் மாதிரியே இருந்தாரு. அவர் ஒரு டூர் மேனேஜர் மாதிரியே பிஹேவ் பண்ணல. எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நோ ஐ அம் டெல்லிங் இன் தி ரைட் சென்ஸ். அவர் வந்து எல்லாமே வந்து எங்களோட கம்ஃபர்டபுளா எங்களோட ஒருத்தரா பழகி அது மாதிரி இருந்தாரு. யார்கிட்டயும் ஒரு மூஞ்சி காட்டுறது, ஏன்னா மீதி டைம்ல நாங்க பண்ணிருக்கோம் பார்த்துருக்கோம். நிறைய டூர் மேனேஜர்ஸ் வந்து டைமுக்கு வரலன்னா ரொம்ப கோவப்படுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ரொம்ப பொலைட்டா எல்லாரையும் நல்லா ஹேண்டில் பண்ணாரு. தேங்க்ஸ். எங்களுக்கும் இது ஃபர்ஸ்ட் குரூப் ட்ரிப். திமாக்கோட ஒரு 3.5 years டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது திமாக்கோட ஃபர்ஸ்ட் குரூப் ட்ரிப். முன்னாடி எல்லாரும் சொன்ன மாதிரி தான் எங்களுக்கும் இந்த குரூப் ட்ரிப் வந்து பெருசா குரூப் ட்ரிப்ல போகணுமா, நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமா, அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. நான் அபிகிட்ட இது வரைக்கும் பேசினதே இல்லை. குரூப் ட்ரிப் எல்லாம் நாங்க வந்துட்டு முத்துன்னு சொல்லிட்டு ஒருத்தரை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்போம் எல்லா வருஷமும். ஸோ அவர்கிட்ட எங்க ஊருக்காரு இருந்தாரு. ஸோ அங்க திமாக்ல தான் ஒர்க் பண்ணுவாரு. ஸோ அவரை தான் எப்ப பாரு போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்போம். இங்கதான் போகணும், இப்படி பண்ணணும். திமாக் பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம கேட்டாலும் முடியாதுன்னு சொல்லவே மாட்டாங்க. சோ எல்லாமே ஓகே சார், நான் பண்ணி கொடுத்துறேன், பண்ணலாம், பாத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படிதான் இருப்பாங்க. சோ அந்த விஷயத்துல திமாக் கோர்ஸ் ரியலி அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ
ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட் வந்தோடனே செட் ஆகுமா அப்படிலாம் பாத்துட்டு இருக்கும்போது டூர் மேனேஜர் யாரு பார்க்கும்போது நம்ம அபியும் சந்தாப்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னடா இவன் செட் ஆவானா இல்லையா நானும் சூர்யா பேசிட்டு இருந்தோம். சரி ஒரு 2 கவுண்டர் போட்டு பார்ப்போம், ஏதாச்சும் பதில் பேசினா இவனை கூட வச்சு போட்டோம்னா கட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். சோ போட்டோடனே அங்கேருந்து எதிர்காலத்துல இருந்து ரிப்ளை வந்ததான், சரி பாட்னாண்ட பம்பராட்டம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு அதான் ஏஜ் டிஃபரன்ஸ் பார்க்காம லைக் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாஸ் வா மச்சி ப்ரோ அப்படிலாம் பேசினோட அதுக்கப்புறம் போடா வாடா கெட்ட வார்த்தை எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டோம். சோ அந்த அளவுக்கு அபி நல்லா மிங்கிள் ஆயிட்டாரு. நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், முத்து கிட்ட சொல்லியிருந்தேன் டூர் மேனேஜர் யாரு கரெக்டா செட் ஆகுமா இல்ல நம்ம வைபுக்கு செட் ஆகும்னா முத்து செட் ஆகாது நம்ம குரூப் ட்ரிப்லாம் அப்படின்னு சொன்னா, இல்ல ஜி அப்படிலாம் வேற இல்லை, நீங்க போங்க நான் சொல்லி விடுறேன், கார்த்திக் வருவாரு அவர் நல்லா பாத்துங்கன்னு சொல்லி விடுறேன்னு சொன்னான் முத்து. சோ அது மாதிரி அபிக்கு தான் ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஸோ எல்லா இடத்துக்கும் வந்து எங்களோட நல்ல மிங்கிளாயி எனக்கு கேட்டா ரொம்ப மிங்கிளாயிட்டாரு. லைக் ஒரு 4-5 வருஷம் பழகின ஃப்ரெண்டு மாதிரி மிங்கிளாயிட்டான். சோ அந்த விஷயத்துல அபியை ரொம்ப அப்ரிஷியேட் பண்றோம். லைக் டூர் மேனேஜர் மாதிரி ஆக்ட் பண்ணாம நல்லா போச்சு, இந்த ட்ரிப் சூப்பராக போச்சு. அண்ட் தேங்க்யூ சோ மச் லாங், தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் கைண்ட். தேங்க்யூ சோ மச். ஸோ ஆக்சுவலா நான் வந்து நிறைய குரூப் டூர்ஸ் போயிருக்கேன். ஸோ திஸ் நாட் மை ஃபர்ஸ்ட் குரூப் டூர். பட் வாட் ஐ ஃபெல் டிஃப்ரெண்ட் இன் திஸ் ட்ரிப் வாஸ் ஒரு அந்த டூர் ஏஜென்சில இருந்து ஒருத்தவங்க வராங்க அண்ட் லைக் இந்த ஒரு டிஃபரன்ஸே இல்லை எங்களுக்கு இந்த டூர்ல. ஸோ என்னவா இருந்தாலும் வந்து எங்களால கம்ஃபர்டபுளா வந்து கேட்க முடிஞ்சது. நாட் ஜஸ்ட் இந்த டூர் பட் முன்னாடியே வந்து நான் வந்து அந்த டூர் பத்தி அந்த பிளான் பண்ணும் போதே வந்து ஒரு 2-3 விஷயம் அந்த ரோப் கார்லாம் வந்து நாங்க முன்னாடியே கேட்டோம். ஸோ நீங்க வந்து முடியாது அப்படின்னு எதுவுமே நீங்க இது வரைக்கும் சொல்லல. நான் ட்ரை பண்றேன், எந்த அளவுக்கு எனக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் ஸ்பீச் பண்ணி நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் நீங்க சொன்னீங்க. பட் மற்ற ஏஜென்சிஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க, இல்ல மேம் இவ்வளவுதான் எங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து எனக்கு அந்த நோன்ற வார்த்தை நான் வந்து கேட்கல. ஸோ தட் வாஸ் லைக் வெரி இம்ப்ரெசிவ். ஸோ கண்டிப்பா நாங்க ஃபர்தர் டிராவல்ஸ் எல்லாமே we definitely reach out to Dimak. Thanks Abhi. Thank you Dimak. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம ஒரு குரூப் டூர் 27ஆம் தேதி செப்டம்பர்ல ஆரம்பிக்கப்பட்ட டிமார்க் மூலமா ஆரம்பிக்கப்பட்ட ஜப்பான் டூர்ல இப்ப நம்ம எல்லாரும் வந்திருக்கோம். அந்த டூர் வந்து பொதுவா எப்போதுமே சிறப்பா நல்லா ஆர்கனைஸ் பண்ண பிடிக்கவங்க. என்னுடைய சன்ல இருந்து எல்லாரும் ஹனிமூன் 2 சன்னை ஹனிமூன் கண்டிப்பா. அதை தவிர நாங்களும் ஏற்கனவே சொன்ன மாதிரி செகண்ட் ஹனிமூன் சொல்லிட்டு புக்கெட் கிராபி எல்லாம் ஆரம்பிச்சவங்க மூலமா கிட்டத்தட்ட 10 கண்ட்ரிஸ் போயிருக்கேன் அவங்க மூலமா. அவர் மணிகண்டன் சார் அடிக்கடி பேசுவாரு, ஏதோ டூர் ஏற்பாடு பண்ணாலும் எனக்கு தெரியப்படுத்த சொல்லுங்க, அதே மாதிரி தெரியப்படுத்துவாரு. ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பேர் முடியுமோ அவ்வளவு பேரை கூப்பிட்டு எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி. ஆனா என்னை விட ஏஜ்ல ஜூனியரா இருக்கிறவங்க ஒரு இன்னும் 2 வருஷம் சர்வீஸ்ல உள்ளவங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்த பிறகு நானே ஒரு குரூப் டூர் அரேஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கு. அப்பயும் டிமார்க் மூலம் தான் போவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு தடவை நாங்க மலேசியா சிங்கப்பூர் போனப்ப அபியோட தம்பி தான் வந்திருந்தாரு, நல்லா கைட் பண்ணாரு. மணியும் வந்திருந்தாரு, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அது 35 பேர். இப்ப எண்ணிக்கை குறைவு, அவ்வளவுதான். எண்ணிக்கை வந்து இது 18க்கு மேல இந்த தடவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் இன்னும் கொஞ்சம் சேர்க்கலாமே, சேர்த்தவங்க நல்லா இருக்குமே. இல்ல என்னமோ இந்த தடவை அப்படின்னு சொன்னாரு. சரி ரைட் ஓகே, எத்தனை பேர் வந்தா என்ன, நபர்கள் முக்கியம் இல்ல, வந்த நபர்கள் டைமிங்க்கு எல்லாம் கரெக்டா செஞ்சாங்கன்னா போதுமானது. குரூப் டூர் வந்து போகும்போது நமக்கு ஒரு பிரச்சனை போது சில பேர் ஒரு 3:15 வரணும்னு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வரலாம். சில பேர் 4:15 வரைக்கும் ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஸ்டேஜ் எல்லாம் நாங்க மற்ற டிராவல்ஸ்ல போகும்போது அனுபவிச்சிருக்கோம். ஆனா இங்க அது மாதிரி எல்லாம் எந்த சம்பவம் நடக்காது. அதே மாதிரி நம்ம தங்குற இடம் சாப்பாடு எல்லாமே எப்போதுமே சிறப்பா இருக்கும். அந்த வகையில ரொம்ப பாராட்டுறேன். அடுத்தது நான் கூட சொல்லியிருக்கேன், பாலி அல்லது வியட்நாம் ஏற்பாடு பண்ணுங்க, ஜனவரியில எப்படி பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காரு. அப்படி வந்தா ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னா நம்ம அதுல டேட் தெரிஞ்ச பிறகு வர வெளியே உள்ளவங்க கலந்துங்க. நம்ம திரும்ப இன்னொரு சந்திப்போம். உலகம் வந்து உருண்டையானது. நம்ம இன்னைக்கு மட்டும் இல்ல, தொடர்ந்து எங்கேயாவது ஒரு நாள் பார்த்துட்டு இருப்பாங்க, சந்தேகம் இல்ல. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்ள. நம்ம லாங் பத்தி சொல்லும் போது லாங்னா ஓடிட்டாங்க, நம்ம தொடர்ந்து ஓடுற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப சுறுசுறுப்பான ஜப்பானீஸே பொதுவா ஜென்ரலா வந்து நல்ல சுறுசுறுப்பானவர்கள். இப்ப பாருங்க, செக்யூரிட்டி எல்லாம் பார்க்கும்போது எல்லா ஏஜா தான் யாருமே ஒர்க் பண்ணாம இருக்க மாட்டாங்க போல. நம்ம கவர்மெண்ட்ல தான் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துறாங்க. எங்க எல்லாருமே சுறுசுறுப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஜப்பானியர்கள் எப்போதும் சுறுசுறுப்பானவர்கள். இப்ப அவங்கள பார்த்தவர்கள் நமக்கு வந்து இன்னும் ஏஜ் வந்து எப்போதுமே நான் ஒரு நம்பரை தான் பார்த்திருக்க வேண்டிய எப்போதும். அதனாலதான் நாங்க கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்க முடியுது. அதனால ஏஜ் ஒரு நம்பர் தான். நீ எல்லாருமே வாழ்க்கையில திருப்தியா, வாழ்க்கை ஒரு முறை தான். அதனால எவ்வளவு என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளவு என்ஜாய் பண்ணிட்டு லைஃப சிறப்பான முறையில் நடத்தி செல்லுங்க. நான் இங்க உள்ள குரூப்ல உள்ள வயதானவன்கிற வகையில
உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரியும். எல்லா வளமும் பெற்று நீங்கள் வாழ வேண்டும் என்று இந்த தருணத்தினை கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்படியே பார்த்தா ட்ரிப் மேனேஜர் மாதிரியோ கைடு மாதிரியோ நமக்கு ஃபீல் வந்ததே இல்ல. ஏதோ ஃப்ரெண்ட் மப்தியில வந்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு எப்பவுமே வந்து எங்கேயாவது நம்ம ஒன்னா போகும்போதோ போட்டோ எடுக்கும் போது எங்கடா அபி எங்கடா அவனை கூப்பிடுறான் போட்டோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நாங்க ஒரு பயமா இருந்ததோ இல்ல, வயசு வித்தியாசம் இல்லாம வந்து பழகினாரு அபி. அடுத்த குரூப் ட்ரிப் வந்தாலும் அபியே தான் வரணும். அடுத்து ஜப்பான் ட்ரிப் வந்தாலும் நம்ம 6 பேர் மட்டுமாவது போலாம் அப்படின்ட்டு அவனையும் சேர்த்துக்கடா அபியும் சேர்த்துக்கடா அப்படின்ற அளவுக்கு இருந்தது. நீங்க எப்பவுமே வந்து குரூப் ட்ரிப்புக்கு இப்படி ஒரு மேனேஜர் அனுப்புறீங்கன்னு நினைச்சு கூட பாக்கல டிமாக்கு. அவருக்கு இன்கிரிமெண்ட் ஒரு 5000 கண்டிப்பா நீங்க கொடுக்கணும். நன்றி.